வணக்கம். 8ஆம் வகுப்பில் உள்ள எண்ணியலில் முதல் பயிற்சியில் உள்ள முதல் கணக்கை பற்றி பார்க்க போகிறோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். முழு எண்கள் வேறு, முழுக்கள் வேறு. முழுக்கள் நம்ம முழு எண்கள் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன வருங்க, என்னது 1, 2, 3 அப்படின்ட்டு தசம எண்கள்லையும் பின்ன வடிவிலையும் வராது. இது முழுக்கள் என்பது இந்த தசம வடிவிலையும் பின்ன வடிவிலையும் வரும். அதனால தான் இங்கே முழுக்கள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எந்த 2 எண்களுக்கு இடையே வரும், எந்த 2 முழுக்களுக்கு இடையே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம எண்கோட்டில் பார்ப்போம். எண்கோட்டில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த சைடு எண்கோட்டில் ரைட் சைடில் மிகை எண்களும் லெஃப்ட் சைடில் குறை எண்களும் இருக்கும். அப்போது இந்த -4 -3 என்ற 2 எண்களுக்கு இடையில தான் இந்த 19/5, அதாவது -19/5 என்ற எண்ணானது அமையும். இந்த 19 என்ன செய்யணும், 5ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு என்னது 3×5 15 வருதா, 3×5 15 வரும். அதனால் என்னது -3க்கும் 4க்கும் இடையில அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அந்த -4 தான் முன்னாடி போடணும். ஏன்னா குறை எண்களில் சின்ன எண்கள் தான் பெருசு, பெரிய எண்கள் தான் சின்னது. அதனால் -4 ஃபஸ்ட்டு போட்டு -3 ரெண்டாவது போடணும். அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி தான் 15 4ஆல் வகுக்கணும். 15 4ஆல் வகுத்தினாக்கா உங்களுக்கு 3.75 வரும். மைனஸ் பகுதியில் இருக்கிறதால இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இதை வகுத்து கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 15 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வகுக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, என்னது 3 12, மீதி 3 போட்டுறோம். தசம புள்ளி வச்சிடறோம் அடங்கலைன்றதால. அதனால் என்ன செய்கிறோம், 0 போட்டுட்டு 7 28, அதில் 2 கழிச்சா உங்களுக்கு 20 வந்துடுது. அதை மறுபடியும் 4 5 20ன்னு போட்டு நம்ம என்ன செய்யலாம், இங்கே 5 போட்டுடலாம். போட்டுட்டா உங்களுக்கு 3. இந்த மைனஸ் இருக்கிறதால இந்த மைனஸை நம்ம போட்டுக்கிறோம். மைனஸ் போட்டு -3.75. இந்த கணக்கு பாருங்கள், இந்த சம தொலைவில் இருக்கும். 0 எண்கதிரில் -1 +1 சமத்தொலை, 0வுக்கு சமத்தொலைவில் இருக்கிற மாதிரி இந்த -8/3 சாதா 8/3 உங்களுக்கு 0வுக்கு சமத்தொலைவில் இருக்கும். 4ஆவது கணக்கு பாருங்கள், இதனுடைய சீரீஸை பார்க்கும்போது உங்களுக்கு மேலே இருக்கிற எண்கள் 5ஆல் பாருங்கள், 5 5 ரைஸ் ஆகிருக்கு. 15 கூட 5 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 20 வருது. 20 கூட 5 ஆட் பண்ணும்போது 25 வருது. இங்கே பாருங்கள், -1 ஒரு நம்பருக்கு மைனஸ் வருது. அதே போல் இது 2ஆவது நம்பருக்கு இங்கே மைனஸ் இருக்கிறதால அடுத்து வர்றதுக்கு பகுதியில் தான் மைனஸ் வரணும். அதனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா 30/-48. இந்த மைனஸ் பாருங்கள், தொகுதியிலையும் பகுதியிலையும் மாறி மாறி வர்றதால அந்த மாதிரி எழுதணும். திட்ட வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த திட்ட வடிவம் என்பது 2 ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பின்ன எண்கள் திட்ட வடிவில் இருக்குதுன்னும் போது இந்த மைனஸ் ஆனது பகுதியில் வரக்கூடாது. இந்த மைனஸ் பகுதியில் வராத தொகுதியில் வரணும். அதுதான் திட்ட வடிவம். 2ஆவது ரூல் பொது வகுத்தி இருக்கக்கூடாது. இதில் பாருங்கள், ரெண்டுமே ரெட்டை எண்ணா இருக்கா, அதில் 2 வெளியில் எடுத்துட்டா -29/39. இதனுடைய திட்ட வடிவம் இதுதான். 2 ரூல் தான். பகுதியில் மைனஸ் இருக்கக்கூடாது, பொது வகுத்தி இருக்கக்கூடாது. அதுக்கு எளிமையான பின்னமாக நம்ம எழுதணும். அதுதான். அடுத்தது பாருங்கள், சரியாக தவறா. 0ஆனது மிகச்சிறிய விகிதமுறு எண் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ரைட்டில் மிகை எண்கள் போயிட்டே இருக்கும், லெஃப்டில் குறை எண்கள் போயிட்டே இருக்கும். அது 0வை போய் மிக சிறிய எண்ணுன்னு தவறாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது தவறு. இங்கே பாருங்கள், -4/5 -3/4 இடதுபுறமாக இருக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தகுபின்னம். இந்த தகுபின்னம் என்னது, 1ஐ விட சிறியது. தகுபின்னம்னாலே 1ஐ விட சிறியது. அப்போ இது மைனஸ் என்ன இருக்கிறதால 0வுக்கும் -1க்கும் இடையில இருக்கும். இதை பாருங்கள், இது 3/4 பங்கு. இந்த 3/4 பங்கை விட இது அதிகமானது. அதனால் என்னது, இது லெஃப்டில் தான் இருக்கும். லெஃப்டில் தான் இருக்கும். எண்கதிரிலே நம்ம பார்க்கலாம். இந்த எண்கதிரை பாருங்கள், 0 -1 லெஃப்ட்லேயும் +1 ரைட்லேயும் போட்டுக்கிறோம். இந்த பகுதியை 5ஆக பிரித்து 4/5. இந்த பகுதி 0 to 1 4ஆக பிரித்து -3/4. இது 3/4 பங்கு. இது 3/4 பங்கை விட கொஞ்சம் அதிகம். அதனால் இது லெஃப்டில் வரும், இது ரைட்டில் இருக்கும். அதனால் இந்த நம்பருக்கு லெஃப்டில் தான் இது இருக்குது. அதை தான் சரியாக தவறால சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கேள்வி என்னது, சரி. அடுத்தது பாருங்கள், 3ஆவது கேள்வி பாருங்கள், -19/5 -15/-4 விட பெரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே ரூல் தான். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாக்கா 3 4/5. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3 3/4ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு என்னது, இதை விட இது பெரியதுன்றாங்க. ஆனால் நம்ம எண்கதிரில் சின்னது தான் பெருசு, பெருசு தான் சின்னது. அதனால் நம்ம என்னது பெரியதுன்னு கொடுத்துருக்கிறதால இது தவறு. பெரியதுன்னு கொடுத்துருக்கிறதால இது என்னது, இது ரைட்டில் இருக்கும், இது லெஃப்டில் இருக்கும். எண்கதிரில் இந்த எண் பார்த்திங்கன்னா ரைட்டில் இருக்கும்.
இந்த எண் வந்து லெஃப்டில் இருக்கும். 3க்கும் 4க்கும் இடையில போட்டு -3க்கும் -4க்கும் இடையில இந்த எண் கதிரை போட்டு பார்த்தா இவர் லெஃப்டில் இருப்பார், இவர் ரைட்டில் இருப்பார். ரைட்டில் இருக்கிறவன் பெரியவன், லெஃப்டில் இருக்கிறவன் சின்னவன். அதனால் இவங்க மாற்றி கொடுத்துருக்கிறதால இது தவறு. 4வது கேள்வியை பாருங்கள். இரு விகிதமுறு எண்களின் சராசரி அவற்றுக்கிடையே தான் அமையும். சராசரின்னு பார்த்தீங்கன்னா 2 எண்களையும் கூட்டி 2ஆல் வகுத்துடணும். வகுக்கும்போது அது 2 எண்களுக்கு இடைப்பட்டு தான் அமையும். அதனால் சரி. 10 மற்றும் 11க்கு இடையில் எண்ணிலடங்கா விகிதமுறு, இது வந்து சரிதான். நிறைய விகிதமுறு எண்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் இதுவும் சரி. அதாவது 2வது ஆப்ஷனும், அதாவது 2வது கேள்வி 4வது கேள்வி மட்டும் சரி, மற்றதை இந்த லாஸ்ட்டு கொஷினும் ரைட்டு. அப்போ இந்த ஃபஸ்ட்டும் 3ர்டும் தவறு. தேங்க்யூ சில்ட்ரன்.